AES AES எப்படி இருக்கும் automated by text அது AES தான் அடுத்து AS வேல்யூ கடைசில என்ன சொல்றா AS வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட் இதுதான் இம்பார்ட்டன்ட் சரியா AS வேல்யூ எது இம்பார்ட்டன்ட் இதுதான் இம்பார்ட்டன்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபர்ஸ்ட் DES பார்க்கலாம் சரியா first DS பார்க்கலாம் first DS அடுத்து AES DS வந்து எத்தனை பிட் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க DS வந்து அந்த பிட் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க 64 பிட் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க ஓகேவா 64 பிட் பிரைட்னஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 16 வரைக்கும் வந்து நமக்கு ஒரு 44 சைஸ் கிடைக்குது கரெக்ட்டா இதுல நடுவுல இன்க்ரீஸ் எப்படி கொடுக்குறோம் 48 பிட் D கொடுக்குறோம் 48 பிட் D கொடுக்குறோம் இப்போ 60 பிட் பிரைட் டெக்ஸ்டோட கீ கொடுக்கும் ஓகேவா நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் 8 பிட் செட் ஆகி அதுலேருந்து 8 பிட் செட் ஆகி மறுபடியும் கிடைக்கிறது 48 பிட் ரவுண்ட் 1 அப்ளை பண்ணி அடுத்து ரவுண்ட் கொடுக்குது மறுபடியும் இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து என்ன பண்ணுது மறுபடியும் 18 மைனஸ் பண்ணி மறுபடியும் பர்சன்டேஜ் சைஸ்ல 56 வந்து மறுபடியும் 48 வந்து ரவுண்ட் கொடுக்குறோம் மறுபடியும் ஒரு ரவுண்டு அப்படி எத்தனை ரூபாய் கொடுத்துருக்கோம் ரவுண்ட் 16 வரைக்கும் கொடுக்குறோம் ரவுண்ட் 16 வரைக்கும் கொடுக்கும்போது சைஃபர் டெக்ஸ்ட் ஒரு வால்யூம்ல ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்கும் சரியா இது வந்து DS அடுத்து AES இது பாத்தீங்கன்னா 256 கொடுக்கலாம் 192 கொடுக்கலாம் இன்னொன்னு என்னது 110 கொடுக்கலாம் சரியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிட் ஆஃப் கைனெக்ஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து பிளாக்கா பிரிச்சு கடைசியா ஒரு வால்யூம் ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்குதா இங்க வந்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 192 பிட் கைனெக்ஸ் கொடுக்கும்போது இப்போ 256 கைனெக்ஸ் ஏன்னா இந்த சைஃபர் டெக்ஸ்டோட வந்து ரொம்ப குவாலிட்டி கிடைக்கும் கரெக்டா கரெக்டா இல்லையா இதுவே 256 லைனஸ் கொடுத்தீங்கன்னா இங்க அப்படியே எவ்வளவு கொடுக்கணும் 256 லைனஸ் கொடுக்குற ஓகே நீ எவ்வளவு வேணா கொடுக்கலாம் 256 கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா சப்போஸ் 192 கொடுத்தீங்கன்னா இந்த சைஃபர் டெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு குவாலிட்டி கிடைக்காது கரெக்டா அதனால என்னன்னா 256 கொடுக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தா 5 ஒவ்வொரு ரவுண்டும் அப்ளை பண்ணீங்கன்னா உனக்கு கடைசியாக கிடைக்கிறது சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்கும் ஓகேவா இதே மாதிரி தான் அந்த கிளாஸ் வேல்யூ ஃபங்க்ஷன் நல்லா பார்த்துக்கோ இதுதான் 4th யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் கிளாஸ் வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோ கிளாஸ் அல்காரிதம் என்னன்னு பார்த்துக்கோ அடுத்தது மெசேஜ் டைஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோ இது மூணு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா இப்போ ஒரு டைஜஸ்ட் வந்து 256 டைஜஸ்ட் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க 256 டைஜஸ்ட் கொடுக்குறியா இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்க கொடுக்குற ஒரு மெசேஜ் 256 டைஜஸ்ட் சரியா வேற நடுவில் என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆட் பண்ணணும் PL ஒன்று ஆட் பண்ணணும் சரியா இது எதுக்கு அப்படின்னா இந்த மெசேஜோட ஹெடர் ஃபார்மேட் ஓகேவா இந்த மெசேஜ் இதெல்லாம் வந்து ஹெடர் ஃபார்மேட் இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் சரியா இதில் இருந்து ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறது என்னது as function இதான் as function இங்க கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ்
ரேஷியோ கேஷ் அல்காரிதம். இந்த அல்காரிதம் எதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம டிரான்சாக்ஷன், அதாவது பேமெண்ட், ஜிபே, பேபால், இன்னொன்று